அரியலூர் சட்டமன்ற தொகுதி தாப்பூர் மேற்கு ஒன்றியத்திலிருந்து பேசுகிறோம். எங்கள் ஊருக்கு நிலக்கடலை நிறைய விளைவிக்கிறோம். அதுக்கு எந்த ஒரு சேமிப்பு கிடங்கு எதுவுமே கிடையாது. ஒரு இடைத்தரகர்கள் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுத்துட்டு இருக்காங்க திமுக அரசு. ஓட்டு மட்டும் போடுறதோட இருந்துக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் யாரும் வர்றதும் கிடையாது. கிராமம்னு ஒன்று இருக்கு. உள்ள எலெக்ஷன் சமயத்துல தான் கொடி வச்சுட்டு மோர் கொடுக்கறதுக்காங்க. ஒரு முஸ்லீம் கோயிலோ முஸ்லீம் தர்காவையோ கிறிஸ்டின் சர்ச்சையோ இடிச்சதாக வரலாறே கிடையாது. அவங்களுக்கு தாக்கக்கூடிய ஒரே ஆளு தான் இந்துக்களை. இந்த திமுக என்று சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திராவிட மாடல் இருக்காங்க. அது திராவிட மாடல் கிடையாது, திடீர் மாடல் தாங்க சொல்லாங்க. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கிறது, யாருக்கு பாதகமாக இருக்கிறது, தமிழக அரசுடைய திட்டங்கள் அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது, அந்த திட்டங்களின் மூலம் இந்த அரசுக்கு ஆதரவு, அதாவது திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறதா, எதிர்கட்சிகள் அதாவது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தேர்தல் வியூகம் என்னவாக இருக்கிறது, புதிதாக வந்த தாவேகா கட்சியுடைய தாக்கம் அந்த பகுதியில் என்னவாக இருக்கிறது, நாம் தமிழர் கட்சியுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் குறித்து கள ஆய்வு செய்து அதன் தரவுகளை உங்கள் முன் வைத்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,61,000 பேர் இருக்காங்க. இதில் ஆண் வாக்காளர்கள் 1,29,000, பெண் வாக்காளர்கள் 1,31,000 பேர் இருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சென்ற முறை கூட வாக்குப்பதிவு 80% ஆயிருக்கு. அதில் தான் மிகவும் நம்ம அதாவது 2,61,000 பேர் இருக்காங்கன்னா அதில் 80% வாக்குப்பதிவில் கலந்து கொண்டிருக்காங்க, அவங்களுடைய வாக்குப்பதிவு செலுத்தியிருக்காங்க. அப்படிங்கிறதையும் பார்க்கும் பொழுது பெரும்பாலான மக்கள் ரொம்ப ஆர்வத்துடன் வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. 2021 திமுக கூட்டணியில் இருந்த மதிமுகவின் சின்னப்பா அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். 46.45% வாக்குகள் பெற்று அதற்கு பிறகு அடுத்து இருப்பது எஸ் ராஜேந்திரன், அதிமுக சார்ந்தவர். ஆனால் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3,234 வாக்குகள் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் இங்கே அதிமுகவும் வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போது களம் எப்படி இருக்கிறது அப்படின்னு தெரிந்து கொள்ள கள ஆய்வு செய்த திரு பிரகாஷ் நம்மோடு இணைகிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். அரியலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த பகுதியெல்லாம் கள ஆய்வு செஞ்சீங்க? அரியலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அரியலூர் நகராட்சி ஒரு பகுதி, அரியலூர் ஒன்றியம் அதுல வடக்கு தெற்கு இருக்கு, திருமானூர் ஒன்றியம் இருக்கு, திருமானூர் ஒன்றியத்துல கிழக்கு மேற்கு, அதுக்கு பிறகு தாப்பழூர் ஒன்றியத்துல மேற்கு பகுதி. இதுதான் இந்த அரியலூர் சட்டமன்ற தொகுதி. இதுல ஜெயங்கொண்டம் ஒன்றியத்துல இருந்து ஒரு 4 கிராமங்கள் அரியலூர் தொகுதியில வரும். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு எந்தெந்த பகுதியில என்னென்ன சமுதாயம் இருக்கு, பிரதானமாக இருக்கக்கூடிய சமுதாயம் யாரு, அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறவங்க யாரு, எந்தெந்த பகுதிகளெல்லாம் பரவி இருக்காங்க? பொதுவா அரியலூர் தொகுதி அப்படிங்கிறது இப்ப நீங்க ஜெயங்கொண்டம் அதை கம்பேர் பண்ணும்போது அரியலூர் கொஞ்சம் வித்தியாசம். என்ன அப்படின்னா அரியலூர் நகரத்துல பாத்தீங்கன்னா வெள்ளாளர்கள் அதிகமா இருப்பாங்க, அரியலூர் நகராட்சி உள்ள. அதே நேரத்துல அரியலூர் ஒன்றியம் இருக்கு பாத்தீங்களா, அங்க உடையார்கள் அதிகமா இருப்பாங்க, வடக்கு ஒன்றியம் தெற்கு ஒன்றியத்துல. திருமானூர் கிழக்கு மேற்குல மூப்பனார் அதிகமா இருப்பாங்க. அதே நேரத்துல எல்லா ஏரியாவிலும் பரவலாக வன்னியர்கள் இருப்பாங்க. இப்ப என்னன்னா வன்னியர், உடையார், மூப்பனார் அப்படியே 3 பேரும் கிட்டத்தட்ட எல்லா ஏரியாவிலையும் பரவி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அதுலயே அரியலூர் நகரத்துல முதலியார்கள் அதிகம் நகரத்துக்குள்ள. அதே போல அரியலூர் தொகுதியில கிராமப்புறங்கள்ல பிள்ளை பட்டம் கொண்ட வெள்ளாளர்கள் அதிகமா இருக்காங்க, அந்த முதலியார்களுக்கு ஈக்குவலா. அப்ப பார்க்கும்பொழுது ஒரு கிட்டத்தட்ட வன்னியர்கள், உடையாரும் மூப்பனாரையும் ஒண்ணு சேர்த்துக்கலாம், அதுக்கு அடுத்து வெள்ளாளர்கள் இப்படி இருக்காங்க. இதுல எல்லா ஊர்களிலும் பட்டியல் சமூக வாக்குகளும் இருக்கு. இதுல என்ன அப்படின்னா எல்லா ஊர்லயும் பட்டியல் சமுதாய வாக்குகள் இருக்கும்போது அந்த பட்டியல் சமுதாய வாக்குகள் ஒன்னா போச்சு அப்படின்னா அந்த வேட்பாளருக்கு சாதகமா போகும், யாருக்கு போறாங்களோ அவங்களுக்கு சாதகமா போகும். ஸோ இப்படித்தான்
இந்த தொகுதியில சமூக ரீதியான வாக்குகள் அப்படிங்கிறது இருக்கு. அதுல தாப்பள்ளூர் மேற்கு சொல்ல மறந்துட்டா, அது வந்து வன்னியர் ஏரியா. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இஸ்லாமியர்கள் மத ரீதியாக நம்ம பார்த்தோம்னா பெரும்பாலும் இந்துக்கள் இருப்பாங்க. முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் எங்க இருக்காங்க, எந்தெந்த பகுதியில் இருக்காங்க? அரியலூர் நகரத்துல முஸ்லிம்கள் இருக்காங்க. அதே போல திருமானூர் நகரத்துல முஸ்லிம்கள் இருக்காங்க. திருமானூர் இன்னும் நகரமா ஆகல, அது வந்து ஒரு யூனியன் ஹெட். ஸோ திருமானூர்ல முஸ்லிம்கள் கணிசமாக வாழ்றாங்க. அதே போல கிறிஸ்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமானூர்ல கிழக்கு ஒன்றியத்துல ஏலாக்குறிச்சின்னு ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச் வந்து ரொம்ப பழமையான ஒரு சர்ச். அங்க வந்து கிறிஸ்தவர்கள் கணிசமா வாழுறாங்க. ஆனா ஜெயங்கொண்டம் தொகுதி அளவுக்கு இங்க மத மாற்றம் அதிகமா நடக்கல. நான் அங்க நேர்லயே போய் பார்த்தேன். அந்த சர்ச் இருக்கு, சர்ச்சுக்கு பக்கத்திலேயே கோயிலும் இருக்கு. அந்த சர்ச்சை சுத்தி இந்துக்கள் தான் இருக்காங்க. நான் அங்க இருக்க மக்கள்கிட்டயே கேட்டேன், இது வந்து ரொம்ப பழமையான ஒரு சர்ச்சு, ஒரு 300 வருஷம் பழசுன்னு சொல்றாங்க, அப்ப இங்க அதிக அளவு கிறிஸ்தவர்கள் இருப்பாங்களே அப்படின்லாம் கேட்கும் பொழுது, இருக்காங்க, கொஞ்சமா தான் இருக்காங்க, அதிக அளவுலாம் இங்க யாரும் கிறிஸ்தவத்துக்கு மாறல, இந்த சர்ச்சு மட்டும் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர மத்தபடி அங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, கணிசமா, அவ்வளவுதான், பெரிய தாக்கம் இல்லை. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்கள் சொல்கிறது என்னென்னா வன்னியர்கள் இருக்காங்க, முதலியார்கள் இருக்கிறாங்க, உடையார்களும் மூப்பனார்களும் ஒரு 7 நல்ல எண்ணிக்கையில் அவங்க இருக்கிறாங்க. பிள்ளைமாறு சமுதாயம் இருக்கிறது, பட்டியல் சமூகம். இந்த சமூகம் ஒவ்வொன்றும் எந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க? பொதுவா வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுகவிலையும் இருப்பாங்க, பாமகவிலையும் இருப்பாங்க, அதிமுகவிலையும் இருப்பாங்க. வன்னியர் சமுதாயம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சமூகம் அது எப்பவுமே. ஸோ திமுகவிலையும் அதிமுக, பாமக மூணுலையும் கலந்து இருப்பாங்க. மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா அரியலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் அதிகமா பாமகவில் தான் இருப்பாங்க. பாமகவுக்கு அடுத்து அதிமுக, அதிமுகவுக்கு அடுத்து திமுக அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப உடையார்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் அதிமுகவில் தான் இருப்பாங்க. அந்த அரியலூர் தொகுதி அப்படிங்கிறதே அதுக்கு பேர் வந்து உடையார் தொகுதி. அரியலூர் மாவட்டத்துல 2 ஏரியா, ஒன்னு ஜெயங்கொண்டம், இன்னொன்னு அரியலூர். ஜெயங்கொண்டம்னா வன்னியர் தொகுதி, அரியலூர்னா உடையார் தொகுதி அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அரியலூரை பொறுத்த வரைக்கும் அது பேரே உடையார் தொகுதி தான். ஏன்னா உடையார்களும் மூப்பனார்களும் சேர்ந்து ஒரு வாக்களிக்கும் பொழுது அங்க உடையாரை தவிர வேற யாரை போட்டாலும் வந்து தோத்துருவாங்க அரியலூர்ல. ஸோ உடையார்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக, ஏன்னா கொரடா ராஜேந்திரன் வந்து அங்க ரொம்ப பவர்ஃபுல் அதிமுகவில், அவர் வந்து உடையார் சமூகத்தை சேர்ந்தவர். அதனால வந்து உடையார்களை பொறுத்தவரையும் அதிமுக தான். அங்க அவங்களுக்கு வந்து திமுக சான்ஸே இல்லை. அதாவது மூப்பனார்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ஜி.கே. வாசன் பக்கம் தான், அவங்களும் திமுகவுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த தொகுதியில வந்து அடுத்ததாக வெள்ளாளர்கள். இந்த வெள்ளாளர்கள்ல நிறைய பேர் வந்து திமுகவில் இருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த வெள்ளாளர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாதுரை முதலியாரு அவர் ஆரம்பிச்ச கட்சி அப்படிங்கிறதுனாலேயே இன்னமும் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய முதலியார்கள் இன்னமும் எங்க அந்த ஏரியாவில் இருக்காங்க. கிராமப்புறங்கள்ல கேட்டா அண்ணாதுரை ஆரம்பிச்ச கட்சின்றாங்க. அதனால வந்து அந்த முதலியார்கள் கணிசமாக திமுகவில் இருக்காங்க. பிள்ளை பட்டம் கொண்டவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிள்ளைமார்கள் வந்து யாரும் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஸோ திமுகவினை பொறுத்தவரை இந்த தொகுதியில பட்டியல் சமூக வாக்குகளும், வன்னியர்ல ஒரு குறிப்பிட்ட வாக்குகள், வெள்ளாளர்கள் ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் அப்படிங்கிறது திமுகவினுடைய பலம். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பட்டியல் சமுதாயம் இருக்குது. பட்டியல் சமுதாயத்தில் எந்த உட்பிரிவு அதிகமாக இருக்காங்க? விசிக இங்கே வலுவாக இருக்கிறதா? மிக வலுவாக இருக்கும். அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், அரியலூர் பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்லயும் விசிக தான் இருப்பாங்க. விசிக இல்லாத ஊரே கிடையாது. பறையர் சமூக மக்கள் தான் அதிகமா இருப்பாங்க. இப்ப நீங்க அருந்ததியர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரு. எங்கேயாவது ஊருக்கு ஒரு குடும்பம், 2 குடும்பம், ஒரு 5 குடும்பம் தான் இருக்கும். ஸோ பறையர் சமூகம் தான் வந்து எல்லா ஊர்லயும் பரவலா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க் அப்படிங்கிறது இந்த அரியலூர் தொகுதியில இருக்கு. இந்த வன்னியரு, உடையாறு இவங்கெல்லாம் சேர்த்தா இப்ப பறையர்கள் வந்து ஈக்குவலா வருவாங்க. ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து அந்த விசிக வாக்கு வங்கிங்கிறது. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இளைஞர்களுடைய வாக்கு எண்ணிக்கை சதவீதத்தில் சொன்னீங்கன்னா எவ்வளோ சொல்லுவீங்க? அவங்க யார் பக்கம் இருக்காங்க? அவங்களுடைய மனோநிலை முதல்ல எப்படி இருக்குது இந்த தொகுதியை பொறுத்தளவு? அதாவது இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவா ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க எந்த தொகுதி எடுத்துக்கிட்டாலும் 18 to 25 90% விஜய்க்கு போயிடும். 25ல இருந்து 35க்குள்ள ஒரு 50% விஜய்க்கு போகும். இதை வந்து நீங்க எல்லா தொகுதியிலையும் வச்சுக்கலாம். ஆனா இப்ப அரியலூரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரியலூர் நகரத்துல வந்து இளைஞர்கள் அதிகம். கிராமத்தை அதாவது எப்படின்னா இப்ப அரியலூர் டவுன் இருக்கு இல்லையா, நகராட்சி, அங்க வந்து விஜய்க்கு ஆதரவு அதிகம், இளைஞர்களும் அதிகம். அதே நேரத்துல கிராமப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாமகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், விசிகாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமா இருப்பாங்க.
நகரத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய் பக்கம் இருக்காங்க, கிராமத்துல இருக்கவங்க பாமக விசிகான்னு இருக்காங்க. அதே நேரத்தில் அதிமுகவிலும் இளைஞர்கள் இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில இளைஞர்கள் தோராயமாக ஒரு ஒரு 25% இருக்கலாம். நிறைய பேர் வந்து ஓல்டேஜ் பர்சன்ஸ் அதிகமா இருக்காங்க. ஊருக்கு ஊரு நான் பார்த்த வரைக்கும் நிறைய வயசானவங்க இன்னமும் வந்து அந்த அதிமுக திமுக அப்படின்னு இருக்காங்க. ஒரு 100க்கு 25 பேர் இளைஞர்கள் இருப்பாங்க அரியலூர்ல. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது என்னென்னா விசிகா இங்கே வலுவாக இருக்கிறது, மற்ற சமுதாயம் கன்சாலிடேட் பண்ணி என்ன எண்ணிக்கையில் இருப்பாங்களோ அந்த அளவுக்கு பட்டியல் சமூகமும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. தாவேக்காவுக்கு விஜய்க்கு ஆதரவாக எந்த சமுதாயத்துடைய இளைஞர்கள் அதிகமாக போகிறாங்க? விஜய்க்கு ஆதரவாக அதிகமா போறது பட்டியல் சமூக இளைஞர்கள் தான். வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும், நான் தென் மாவட்டங்கள்லாம் போய் பார்க்கல, அது மாதிரி கொங்கு மண்டலமும் பார்க்கல. என்னை பொறுத்தவரையும் வட மாவட்டங்கள் நான் பார்த்த வரைக்கும் அதிகமாக விஜய்க்கு ஆதரவு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பட்டியல் சமூகம் தான், பறையர் சமூக இளைஞர்கள் தான். அவங்க தான் முதல் ஆதரவு, அதிக ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அடுத்த இடத்துல தான் வன்னியர்கள் வராங்க, உடையார்கள் வராங்க, மற்ற சமூகங்கள்லாம் வருது. ஸோ அதிக ஆதரவுங்கிறது பட்டியல் சமூகம் தான் விஜய்க்கு. இப்போ 2016 ராம ஜெயவேல் அப்படிங்கிறவர் தேமுதிக சார்பாக போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஒரு 13,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு, 6%க்கு மேலே வாங்கியிருக்காரு. இப்பொழுது தேமுதிகவுடைய பிரசன்ஸ் அங்கே இருக்குதா, இல்லை அவங்க எல்லாம் சுவிட்ச் ஓவர் பண்ணி வேற கட்சிக்கு போயிட்டாங்களா, எப்படி இருக்கு நிலைமை? அதாவது 2016 சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வேற. ஐ திங்க் 2016ல வந்து நீங்க மக்கள் நல கூட்டணி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா விசிகாவினுடைய வாக்குகள் அந்த தேமுதிகவுக்கு போயிருக்கும். ஏன்னா திருமாவளவன் அதுல இருந்தாரு. அப்ப அரியலூர் தொகுதியில இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய மக்களோட வாக்குகள் அந்த தேமுதிகவுக்கும் போயிருக்கும். அதனாலதான் அவருக்கு அவ்வளவு ஓட்டு கிடைச்சது. தேமுதிக வந்து இந்த அரியலூர் மாவட்டத்துல பலமே கிடையாது. அப்படி அந்த கட்சி பேரை சொன்னா இங்க யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஏரியா இது. நீங்க அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பாமக விசிகான்னா தான் இங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி இல்லைன்னா அதிமுக திமுக 4 கட்சி தான். அதை தாண்டி உடையார்கள் இருக்கிறதுனால ஐஜேகே தெரியும். மற்றபடி தேமுதிக வந்து என்னன்னா நான் சொன்ன மாதிரி அந்த விசிகாவினுடைய வாக்குகள் தான் தேமுதிகவுக்கு போயிருக்கு. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பெண் வாக்காளர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க இந்த ஆட்சி குறித்து என்ன கருதுறாங்க, என்ன சொல்றாங்க உங்கள்கிட்ட? அதாவது அரியலூர் தொகுதியை கம்பேர் பண்ணும்போது, இப்ப நான் ஜெயங்கொண்டத்தை விட கம்பேர் பண்ணும்போது அரியலூர் தொகுதியில இருக்கிற பெண்கள், இந்த பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நடந்தது இல்லையா, இந்த இப்போ திமுக ஆட்சியில கடந்த சில மாதங்களாக, அதை பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப நீங்க ஜெயங்கொண்ட தொகுதியில நான் கேட்கும்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியல. பட் அரியலூர் தொகுதியில இருக்கக்கூடிய நிறைய பெண்கள்கிட்ட பேசும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த விளாத்திக்குளம் பிரச்சனை, மதுராந்தகம் பிரச்சனையை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஆசிரியர்கள், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பெண் ஆசிரியர்கள், அவங்க கிட்டயும் நாம நிறைய பேசணும். அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப கோபமா இருக்காங்க. இந்த ஆசிரியர்களோட பிரச்சனை நடந்தது இல்லையா, போராட்டம், அதுலயும் கோபமா இருக்காங்க. ஸ்கூல் பசங்க எல்லாம் கெட்டு போறாங்கன்னு ஆசிரியர்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நான் இப்ப அதாவது எப்படின்னா இந்த தொகுதியில ஸ்பெசிபிக்கா வந்து இங்க ஸ்கூல் காலேஜ் அதிகம் அரியலூர்ல. இப்போ பள்ளி மாணவர்கள் இன்னைக்கெல்லாம் அதிகமா, மாவட்ட தலைநகரங்கிறதுனால அங்க அதிகம். ஸோ அப்படி இந்த டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்பொழுது இந்த ஆட்சியில வந்து நிறைய இந்த போதை கஞ்சா இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால இந்த டீச்சர்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. அதுவும் இல்லாம இந்த டீச்சர்ஸ்னாலே பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரையும் பெண்கள் மத்தியில அரியலூர் தொகுதியில திமுகவுக்கு எதிர்ப்பு தான் அதிகம். நான் கூட ஜெயங்கொண்டத்துல சொல்லியிருப்பேன் திமுகவுக்கு ஆதரவா நிறைய பெண்கள் இருக்காங்க அப்படின்னு. ஆனா அரியலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெண்களினுடைய வாக்குகள் பெரும்பாலும் அதிமுக பக்கம் தான் இருக்கு, திமுக பக்கம் இல்லை. ஆனா அந்த 1000 ரூபாய் பணம் வாங்குறவங்க போடுவாங்க. ஆனா அதுலயும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பணம் வாங்கினாலும் நாங்க போட மாட்டோம், இந்த முறை நாங்க மாத்தி போடலான் இருக்கோம், அப்படி பேசுறாங்க சில பெண்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளவு காலத்துக்கு தான் திமுக அதிமுகன்னு போடுறது, நாங்க விஜய்க்கு போட போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நிறைய பெண்கள் அப்படியே குரூப்பா சொல்றாங்க. இந்த சட்டமன்ற தொகுதி நான் இந்த நீங்கள் சொல்கிறது மாதிரி அரியலூர், பெரம்பலூர் இந்த பகுதியில் நான் மெடிக்கல் ரெப்பாக இருந்தப்போ எனக்கு சில விஷயங்கள் தெரியும். என்னென்னா நிறைய இந்த பகுதியிலேன்னு நர்ஸு படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் சென்னையிலலாம் கூட வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்பொழுது இந்த திமுக ஆட்சியில் இந்த செவிலியர்களுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்தது. போராடுற செவிலியர்களை கொண்டாந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நைட்டு கொண்டாந்து விட்டுட்டு போனதெல்லாம் பார்க்கலாம். இதோடைய தாக்கம் இந்த இப்படியெல்லாம் இந்த அரசு பண்ணிடுச்சுங்கிற ஒரு ஆதங்கம் அந்த பகுதியில் ஏதாவது எதிரொலிச்சுதான், நீங்கள் யார்ட்டையாவது பைட்ஸ் கேட்குறப்ப தெரிஞ்சதா?
இந்த மாவட்டத்துல அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமா நர்சிங் படிக்கிறாங்க பிள்ளைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால நர்சிங் காலேஜ் ஒண்ணுலயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காலேஜுக்கு தெரியாமலே கொஞ்சம் அப்படியே பேச்சுவார்த்தை நடத்தணும். வீடியோலாம் எதுவும் எடுக்கல, ரெக்கார்டும் பண்ணல, சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்லியா பேசணும். அப்படி பேசும் பொழுது அவங்க வந்து நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த விளாத்திக்குளம் பிரச்சனை, அந்த மதுராந்தகம் எல்லா விஷயமும் வந்து புட்டு புட்டு வைக்கிறாங்க அந்த காலேஜ் படிக்கிற பெண்கள். சோ கல்லூரி மாணவர்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. தீய சக்தி திமுகன்றாங்க, திட்டுறாங்க பெண்கள். எந்த பெண்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவா இருக்காங்கன்னா அந்த ஓல்டேஜ் பெண்கள்லாம் திமுகவுக்கு ஆதரவா தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சூரியன் ரெட்டலை அது மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. ஆனா இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிர்ப்பு அதிகமா இருக்கு கல்லூரி மாணவர்கள் மத்தியில. அந்த நர்சிங் போராட்டம் அதை பத்தி எல்லாம் வந்து நாங்க கேட்டதுக்கு அந்த அரியலூர் மாவட்டத்துல அந்த ஒரு பகுதியில இருந்து அந்த போராட்டத்துக்கு சென்னை வரைக்கும் போயிட்டு வந்த பொண்ணுங்களா இருந்தாங்க. அவங்களாம் வந்து ரொம்ப வேதனையோட பேசினாங்க. இந்த மாதிரி வந்து சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்காம அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்துல இருக்காங்க சார். வெளிப்படையா சொல்லணும்னா அதான், டீச்சர்ஸ், நர்ஸ் எல்லாருமே கோவத்துல இருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது? மதிமுக கட்சியை சார்ந்தவர் தான் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அவர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காரு? திட்டங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக போயிருக்கு அந்த பகுதியில்? அதாவது அரியலூர் தொகுதியில மதிமுகவுக்கு இந்த தொகுதியை கொடுத்துட்டதால திமுக காரங்க யாரும் அந்த தொகுதியில போய் வேலை செய்யறதே கிடையாது. அந்த தொகுதிக்குன்னு சில திட்டங்களை ஒதுக்குறதும் கிடையாது. சிவசங்கர் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் எல்லா நேரத்திலையும் வேலை பார்க்க மாட்டாரு. குன்னத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் அவர் ஜெயங்கொண்டத்துக்கு கொடுப்பாரு. அரியலூருக்கு கொஞ்சம் ஏதோ அப்படிதான் காட்டுவாரு, தவிர மாற்றாந்தாய் மனப்பான்மை தான். ஏன்னா அது வந்து கூட்டணி எம்எல்ஏ மதிமுக அப்படிங்கிறதால. அந்த தொகுதியில நாங்க பேசும் பொழுது எம்எல்ஏ பேரை சொன்னா பல பேருக்கு தெரியல. அவர் என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து தொகுதி பக்கமே வர்றது இல்லையா. கேட்டா வந்து அவர் ஓட்டு கேட்கும் போது வந்தாருங்க, அதுக்கப்புறம்லாம் வர்றது இல்லைங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க குன்னமோ ஜெயங்கொண்டமோ எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சிவசங்கர் வந்துட்டு போவாருங்க, நிறைய முறை பார்ப்போம், ஏதாவதுனாலும் அவர் தான் வருவாருன்னு. ஆனா சிவசங்கரை சொல்ற அளவுக்கு கண்ணனை சொல்ல மாட்டாங்க ஜெயங்கொண்டத்துல. அதே மாதிரி இங்க அரியலூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிவசங்கர் கூட அப்பப்ப வந்து எட்டி பாக்குறாருங்க, இந்த மதிமுக எம்எல்ஏ வரமாட்டேங்கிறாருங்க அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாவட்டம் மொத்தமும் சிவசங்கர் ஸ்கோர் பண்றாரு. மதிமுக எம்எல்ஏவை இவரும் வளர விட மாட்டார் சிவசங்கரும். அது இப்ப மதிமுக கூட்டணி அப்படிங்கிறதுனால அதுக்கான திட்டங்களை வந்து அதிகமா இவங்க ஒதுக்கல. எம்எல்ஏவா நாங்க இதுவரையும் பார்த்ததே கிடையாது. 2021 எம்எல்ஏவா ஜெயிச்சு வந்தாரு மதிமுக எம்எல்ஏ சின்னப்பாங்கிறத ஒரு பேர். ஆனா அவர் வந்து இதுவரை நாங்க பார்த்ததே கிடையாது, எங்க தொகுதிக்கு வந்ததும் கிடையாது. திமுக ஆட்சியில இவ்வளவு பெரிய அவல நிலை தான் இந்த எங்க மாவட்டத்துல எங்க ஒன்றியத்துல நிகழ்ந்துட்டு இருக்கு. இப்போ அரியலூர் சட்டமன்ற தொகுதி எடுத்தீங்கன்னா மதிமுக சார்பில் கொடுத்தாங்க திராவிட முன்னேற்ற. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு அவரை பார்த்தோன்னா ஓட்டு கேட்குற அன்னைக்கு எனக்கு என்னமோ இருப்போமா போவோமாங்கிற மாதிரியே அவர் வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் போனவர் தான் இந்த பக்கெட். அதுக்கப்புறம் திரும்பி நான் எட்டி கூட பார்க்கலங்க. இதுவரையும் அவர் மூஞ்சி எப்படி இருக்குன்னு கூட தெரியல. அன்னைக்கு ஏதோ அப்படியே வண்டியில் உடக்க வச்சுட்டு போனார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னங்கிறது தெரியல. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்ப அவருக்கு சீட்டு கொடுத்தாது வருவார், இல்லைன்னா அதுவும் வரமாட்டார். அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருக்கு. அது இவருக்குன்னு கிடையாது, திமுகவில் எல்லா எம்எல்ஏயும் அப்படிதான். ஓட்டு மட்டும் போடுறதோட இருந்துக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் யாரும் இங்கே வர்றதும் கிடையாது. கிராமம்னு ஒன்று இருக்கு, உள்ள எலெக்ஷன் சமயத்தில் தான் வந்துட்டு கொடி வச்சுட்டு மோர் கொடுக்கறது வராங்க. இவர் வந்து அதிகமா அங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க, அது எதையுமே வந்து அவர் கண்டுக்கிறது கிடையாது. அங்க வந்து அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. பேசினா அதுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் தனியா போகும், அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு. எதையுமே அந்த எம்எல்ஏ வந்து கேட்கறதே கிடையாது. மதிமுகங்கிற கட்சிக்கெல்லாம் சீட்டு கொடுத்து திமுக வந்து தேவையில்லாம நேரத்தை வீணாக்கி இருக்காங்க. அதாவது எப்படின்னா அந்த தொகுதியை வீணாக்கி இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். சோ அந்த எம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் செயல்பாடுகள் அப்படின்னு அரியலூர் தொகுதியில ஒண்ணுமே கிடையாது. அதுலயும் 1-2 திமுக சார்பா செஞ்சாங்கன்னா அதுவும் சிவசங்கர் முன்னெடுத்து செஞ்சாரு அப்படின்னு தான் வருமே தவிர இந்த எம்எல்ஏ செஞ்சாருன்னு எதுவுமே கிடையாது. சரி, மத்திய அரசு திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு? அதை முனைப்போடு பாஜக கொண்டு சேர்த்திருக்கிறதா? அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கள ஆய்வுல கிடைச்சதா தகவல்? அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய திட்டங்கள் வந்து சேர்ந்திருக்கு. ஆனா பாஜகவுல இருந்து மக்களுக்கு வந்து இத போய் இதெல்லாம் நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு பேசியிருக்காங்களா, கொண்டு போய் சேர்த்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா திருமானூர் ஏரியாவுல நல்ல ஒரு ரீச் இருக்கு பிஜேபி. அந்த திருமானூர் கிழக்கு மேற்குல வந்து நல்லா ஒர்க் பண்றாங்க. அங்க வந்து நல்ல பாஜகவுக்கு ஆதரவு இருக்கு. சோ அங்க இருக்க மக்களுக்கும் தெரியுது பிஜேபி தான். ஜல்ஜீவன் திட்டம் போர்டே வச்சிருக்காங்க, ஜல்ஜீவன் திட்டம் அப்படின்னு போர்டும் இருக்கு. மக்களுக்கும் தெரியுது. ஒரு கணிசமான வாக்கு வங்கி அப்படிங்கிறது அந்த
திருமானூர் ஏரியாவுல இருக்கு. மற்ற ஏரியாவுல பிஜேபி கொஞ்சம் கம்மி தான். ஆனா மத்திய அரசு திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு. மத்திய அரசு பத்தி எல்லாரும் நல்ல விதமா தான் சொல்றாங்க. அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. இதுலயும் சொல்ல போனா இப்ப திமுகவுல இருக்கக்கூடிய சிலவரே என்ன சொல்றாங்கன்னா, பிரதமர் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு மோடி ஓகேங்க, தமிழ்நாட்டுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை திமுக காரன் லோக்கல்ல வந்து கட்டமைக்கிறான். கிராமத்துல போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு மோடி ஓகேங்க, சூப்பரா பண்றாரு, எல்லாம் பண்றாரு, ஆனா தமிழ்நாட்டுக்கு வேணாங்க அப்படின்னு அந்த கிராமத்து மக்களை நம்ப வைக்கிறான் திமுக காரன். அவன் எப்படி பேசி அந்த மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க பாருங்க. மக்கள்கிட்ட வந்து பிஜேபி போய் சேரல. காரணம் என்னன்னா, மக்களை வந்து பிஜேபிக்கு எதிராக மாற்றி வைப்பதற்கான எல்லா வேலைகளையும் திமுக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. புதுசு புதுசா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ரேஷன் அரிசி வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி 2 அரிசி வந்துகிட்டு இருக்கும். அதுல ஒரு அரிசியை வந்து மாநில அரசு நிப்பாட்டிடுச்சு. ஆனா கிராமத்துல என்ன தெரியுமா சொன்னாங்க, மோடி அரிசியை நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி பரப்பி விட்டாங்க. சோ இப்படித்தான் அந்த கிராமத்து மக்களை நம்ப வைக்கிறாங்க. அந்த மக்களும் வந்து அப்படியே நம்புறாங்க. அதனால இந்த பக்கம் பாஜகவோட திட்டங்கள் போய் சேருது. ஆனா பாஜக தான் செய்யுதுங்கிறது போய் சேர மாட்டேங்குது. இப்போ சமீபமாக இந்த சிலிண்டர் பிரச்சனையை கூட திமுக கையில் எடுத்தது. அதே போல் தமிழகத்தை வஞ்சிக்கிறது பாஜக வஞ்சிக்கிறது அப்படிங்கிற பிரச்சாரம் இது எந்த அளவுக்கு கிராம பகுதிகளில் போய் சேர்ந்துருக்குது? இதை நம்புறாங்களா? அப்படியே நம்புறாங்களா? முதல்ல அந்த ஒரு 2 நாள் பிரச்சனை நடந்தது பாத்தீங்களா? அந்த பெட்ரோல் பங்க்ல கூட்டம் இருந்தது, சிலிண்டரை தூக்கிட்டு ஓடினாங்க. இது எல்லாம் அரியலூர்ல வந்து ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. மத்த ஏரியால எப்படின்னு தெரியல. அரியலூர்ல எல்லா பெட்ரோல் பங்கும் வந்து பெரிய பெரிய கேன்ல எல்லாம் புடிச்சு போனாங்க. புதுசா கேன் வாங்கிட்டு வந்து 20 லிட்டர் 25 லிட்டர் எல்லாம் புடிச்சு போனாங்க. அந்த டைம்ல எல்லாருமே வந்து மோடி தான் பண்ணிட்டாருன்னு சொல்லி இவங்க பரப்பி விட்டாங்க. அது அப்படியே மக்கள் நம்பிட்டாங்க. அந்த ஒரு 2 நாளைக்கு மக்கள் நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம கலாய்வு எடுக்கும் பொழுது மக்கள் என்ன சொல்றாங்க, பெட்ரோல் டீசல் மறுநாளே கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கே பெட்ரோல் கிடைச்சிருச்சு. அந்த பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு நியூஸ் வந்தது இல்ல, அன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கே கிடைச்சிருச்சு. மறுநாள் பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிடுச்சு அரியலூர் மாவட்டம் முழுக்க. அப்ப மக்கள் பார்க்கும்பொழுது அவங்களே இப்ப சொல்றாங்க, முதல்ல அந்த 2 நாள் வந்து நாங்களும் வந்து நினைச்சோம் பெட்ரோல் தட்டுப்பாடு உண்மைன்னு. அதுக்கப்புறம் மறுநாள் போய் பாக்குறோம், எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு, நார்மலா இருக்கு, கேஸ்ல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஏன் இதை பரப்பி விட்டாங்கன்னு தெரியல, வதந்தியை பரப்பி விட்டானுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இவங்க வதந்தியை பரப்புனதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்த நாட்கள் வந்து எல்லாரும் கிளியரா இருக்குல்ல, அதனால வந்து மக்கள் வந்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல அந்த வதந்தியை யார் பரப்புனாங்கன்னு அந்த விழிப்புணர்வு இருக்குதா? இருக்கு நிச்சயமா இருக்கு. அதை நாம கேட்டுட்டோம். இது வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லைங்க இது வந்து மோடி வந்து அன்னைக்கு திருச்சிக்கு வந்தாருங்க, அதை மறைக்கிறதுக்காக இவங்க நாடகம் போட்டாங்க அப்படின்னு நிறைய பெண்கள் சொன்னாங்க. அந்த ஆசிரியர்கள் சொன்னாங்க குறிப்பா. ஏன் அப்படின்னா அங்க அரியலூர்ல இருந்து திருச்சிக்கு நிறைய பேர் அந்த டைம்ல வந்து வேன்லாம் எடுத்துக்கிட்டு கட்சி ஆளுங்க எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அப்ப திருச்சிக்கு மோடி வர்றாருன்னா அரியலூருக்கு விஷயம் தெரியாம இருக்காது. அங்க இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும். ஏன்னா அரியலூர் திருச்சி எல்லாம் பக்கம் தான். இப்ப மதுரைக்கு மோடி வர்றாருன்னா அரியலூர்ல இருக்க யாருக்கும் தெரியாது மோஸ்ட்லி. ஆனா திருச்சிக்கு வர்றாருன்னா அந்த ஏரியால இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும். அப்ப மக்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, என்னன்னா மோடி வர்றதை இவங்க ஏதோ மறைக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கறத மக்கள் தெளிவா சொல்றாங்க. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ எனக்கு தெரிந்து வந்து நிச்சயமாக திமுகவின் எதிர்ப்பு அப்படிங்கிறது அரியலூர்ல மிக அதிகமா இருக்கு. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீண்ட கால கோரிக்கைகள்னு என்ன இருக்கு? நீங்க பல்வேறு தரப்பட்ட மக்களை போய் பார்த்துருக்கீங்க. அவங்க இந்த தொகுதிக்கு வரக்கூடிய எம்எல்ஏ இதெல்லாம் செஞ்சாதான் அவருக்கு வாக்கு, இதை யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் வாக்கு அப்படின்னு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க? முதல் பிரச்சனை அரியலூரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். சிமெண்ட் ஃபேக்டரி அப்படிங்கிறது அந்த மாவட்டத்துல பெரிய பிளஸ்ஸா இருந்தாலும் அந்த மாவட்டத்தையே மொத்தமா அழிச்சிட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அவ்வளவு சுண்ணாம்பு சுரங்கங்கள். நீங்க அரியலூர்ல வந்து ரோட்ல ஒரு பைக் ஓட்டிக்கிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களால பைக் ஓட்டிட்டு போகவே முடியாது. ஏன்டா இந்த ஊருக்கு வந்தோம் அப்படின்னு நீங்க வெறுத்து போயிடுவீங்க. அவ்வளவு மோசமா இருக்கும். அவ்வளவு லாரிகள் போகும், அவ்வளவு புழுதி இருக்கும், காற்று மாசுபாடு அவ்வளவு இருக்கும், ஆஸ்துமா இருக்கு, கிட்னி ஃபெயிலியர் இருக்கு. இங்க இருக்கிற தண்ணியில வந்து தண்ணி குடிச்சீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் வந்துடும். அரியலூர்ல இருக்க தண்ணியை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரும். நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 30 பேர் கிட்னி ஃபெயிலியர் அரியலூர் மாவட்டத்துல. அதுவும் குறிப்பா அரியலூர் தொகுதி, இந்த அரியலூர், செந்துறை, கைகாட்டி, திருமானூர், கீழப்பழூர் இந்த ஏரியாவுல 100க்கு 30 பேருக்கு கிட்னி ஃபெயிலியர்.
நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய பள்ளமா குழி தோண்டி அப்படி அப்படியே போட்டு போட்டு வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஏதோ பாலைவனத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். அதாவது அரியலூர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சிமெண்ட் ஃபேக்டரியில 2 வந்து செந்துறை ஒன்றியத்துல போயிடுச்சுன்னு நான் சொல்லிட்டேன். அது இல்லாம மீதி வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் நகரத்துல ஒரு கவர்மெண்ட் சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு. அதுக்கப்புறம் அல்ட்ராடெக் ஒன்னு இருக்கு கைகாட்டியில, கீழப்பழுவூர்ல செட்டிநாடு இருக்கு, அரியலூர் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டக்கோவிலுங்கிற இடத்துல ஒரு டால்மியாவும் தாமரை குளத்துல ஒரு ராம்கோவும் இருக்கு. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா 2 1 3 4 5 ஃபேக்டரி வந்து இந்த அரியலூர் டவுனை சுத்தி இருக்கு. டால்மியா இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துல வந்துரும். ஆனா அதுவும் அரியலூருக்கு பக்கம் தான், ஆனா மாவட்ட அடிப்படையில திருச்சி. இப்ப இத்தனை ஃபேக்டரி இங்க இருக்கிறதுனால இந்த லாரிகளுக்கு தனி பாதை அமைச்சு கொடுக்கணுங்கிறது ஒரு பெரிய கோரிக்கை. ஏன்னா இந்த சிமெண்ட் லாரிகளால நிறைய ஆக்சிடென்ட், ஒரு ஸ்கூல் வேனும் லாரியும் மோதிக்கிட்டு குழந்தைங்க செத்து போயிருக்காங்க. ஒரு டவுன் பஸ்ஸும் லாரியும் மோதிக்கிட்டு ஒரே பஸ்ல 40 பேர் செத்து போயிருக்காங்க. நான் சொன்னது வந்து 2014 மே 31. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பஸ்ல நான் ஏறி இறங்கி வேற பஸ்ல போயிட்டேன். அந்த பஸ்ல அன்னைக்கு நான் போயிருந்தேன்னா அன்னைக்கு நான் செத்துருக்கணும். அது வந்து 2014 மே 30 வெள்ளிக்கிழமை ஈவினிங் 3:40. இன்னமும் யூடியூப்ல வீடியோ இருக்கு, எடுத்து பாருங்க. அரியலூர் டு செந்துறை டவுன் பஸ் ஆக்சிடென்ட், 40 பேர் ஸ்பாட் அவுட் அந்த பஸ்ல. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வாரம் ஆக்சிடென்ட் நடக்கும். பைக்ல போறவங்க லாரி சக்கரத்துல மாட்டி இறந்து போயிடுவாங்க. அந்த லாரிகள் வந்து அவ்வளவு வேகமா போகும். அதனாலயே வந்து அரியலூர்ல வந்து எல்லா பகுதியிலையும் 4 வழிச்சாலை போட்டிருப்பாங்க. இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், கிராமத்துக்கு போற பாதை கொண்டு 4 வழிச்சாலை போட்டு வச்சிருப்பாங்க. எதனால அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த லாரிகள் வந்து போகணும். லாரி போறதுக்கு. தொந்தரவு. ஆமா, அதுக்காக வந்து இப்ப சிவசங்கர் கூட முன்னெடுத்து 4 வழிச்சாலை எல்லாம் போட்டாரு. அரியலூர், செந்துறை, ஜெயங்கொண்டம் அந்த லைன்லாம். ஸோ எல்லாத்துக்கும் மெயின் காரணம் அந்த சிமெண்ட் லாரிகள். அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த சுண்ணாம்பு சுரங்கங்கள் தோன்றாங்க பாத்தீங்களா, அதை வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அதுல இருந்து சுண்ணாம்பை எடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து ப்ராப்பரா மூடி அதை மறுபடியும் விவசாயத்துக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். அதை வந்து ஃபேக்டரிஸ் செய்ய மாட்டாங்க. அது ஃபுல்லா மூடணும், அந்த குழிகள் அந்த சுரங்கங்கள்லாம் மூடணும். அந்த சுரங்கங்கள் நீங்க வந்து தரைதளத்துல இருந்து இப்படி எட்டி பாத்தீங்கன்னு வைங்களேன், அந்த சுரங்கத்துல அந்த லாரிகள்லாம் வந்து உங்களுக்கு எறும்பு சைஸ்ல தெரியும். லாரி வந்து எறும்பு சைஸ்ல தெரியும். நீங்க தரையில இருந்து இப்படி எட்டி பாப்பீங்க. அப்ப அந்த லாரி எறும்பு சைஸ்ல தெரியுதுன்னா அப்ப எத்தனை அடி அவங்க நோண்டுறாங்கிறத நீங்க பாக்கணும். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து வளைச்சு நோண்டி எடுக்கிறாங்க. அதனால வந்து என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே கிட்னி ஃபெயிலியர் சொல்லியிருக்கேன், ஆஸ்துமாலாம் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி ஆமா, அதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா, அந்த நிறைய படிமங்கள் இருக்கு இல்லையா, அரியலூர் வந்து பாத்தீங்கன்னா கடல்வாழ் உயிரினங்கள் அதிகமா இருக்கிற பகுதி. ஆமா, சோழர்களோட தலைநகரம். நிறைய சிற்பங்கள்லாம் காணாம போயிருக்கு. நிறைய அந்த சுரங்கம் தோண்டும் போது நிறைய கோவில் சிலைகள் எல்லாம் கிடைக்கும் சிமெண்ட் ஃபேக்டரிக்கு. அதெல்லாம் ஃபேக்டரிக்காரங்க வெளியே காட்டவே மாட்டாங்க. நிறைய கல்வெட்டுகள் கிடைக்கும், எதையுமே அவங்க காட்ட மாட்டாங்க, எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, அங்க வந்து இந்த படிமங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இந்த டைனோசர் படிமங்கள், கடல்வாழ் உயிரினங்களோட படிமங்கள். ஏன்னா அப்படியே உடைச்சு ஏத்தி கொண்டு போயிடுறாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அந்த சுரங்கத்துல வந்து என்ன கிடைக்குதோ அது எதுவுமே வெளியே வராது. ஃபேக்டரிக்காரங்க அவங்க எடுத்துருவாங்க. அவங்க எங்க கொண்டு போய் வைப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. சோ அதனால வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில இந்த சிமெண்ட் ஃபேக்டரி இங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து அரியலூர் மாவட்டம் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஏரியா. சோழர்கள் தலைநகரம் ஒரு பக்கம், இந்த கடல் இருந்தது ஒரு பக்கம். நிறைய பழங்கால கோவில்கள் தமிழ்நாட்டுல இங்கதான் இருக்கு. 3000 வருஷம் பழசு, 2000 வருஷம் பழசு. திருமழப்பாடி எல்லாம் எத்தனை வருஷம் பழசு, தஞ்சாவூரை விட பழைய கோவில். இப்ப அந்த அளவுக்கு வந்து அந்த ஏரியா முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தோட ஒரு பாதி அப்படிங்கிறது ஃபுல்லா சிமெண்ட் ஃபேக்டரி கண்ட்ரோல்ல வந்துருச்சு. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருமானூர்ல வந்து ஒரு தடுப்பணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த தடுப்பணை வந்து இன்னைக்கு வரைக்கும் அரசியல் கட்சிகள் அமைச்சு கொடுக்கல. ஏன்னா திருமானூர் அப்படிங்கிறது ஒரு குட்டி தஞ்சாவூர். திருமானூரும் தாப்பழூர் ஒன்றியங்களும் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி தஞ்சாவூர்னா என்ன அர்த்தம்னா ஃபுல்லா நெல் படுகை, பயங்கரமா நெல் விளையும். ஆமா, அருமையா இருக்கும். நீங்க அந்த வழியில அந்த பக்கம்லாம் வந்து ரோட்ல போனீங்கன்னாவே 2 பக்கம் வயக்காடு, நடுவுல ரோடு, அவ்வளவு அருமையா இருக்கும். சோ அந்த நெல் வயலுக்கு வந்து அந்த திருமானூர்ல ஒரு தடுப்பணை கட்டணும்னா, சோ அந்த பகுதியில இருக்கிற விவசாய நிலங்களுக்கு வந்து அது பாசன வசதி பெறும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. அதை வந்து செஞ்சு கொடுக்கறது இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க திருமானூர் கிழக்கு ஒன்றியத்துல ஒரு தீவு இருக்கு அரியலூர் மாவட்டத்துல. அந்த தீவு எப்படி இருக்கும்னா, கொள்ளிடம் ஆறு இருக்கும். அந்த கொள்ளிடம் ஆறு வந்து 2ஆ பிரியும். நடுவுல வந்து ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்தை சுத்தி ஆறு, அந்த கிராமம் வந்து நடுவுல இருக்கும். இப்ப நீங்க அரியலூர்ல இருந்து திருமானூர்ல இருந்து போகும்போது உங்களுக்கு பாலம் இருக்கும். நீங்க அந்த பாலத்தை தாண்டி அந்த ஊருக்கு போயிடலாம். மேல ராமநல்லூர்னு இருக்கும். நீங்க கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும்.
அந்த மேலராமநல்லூருக்கு நீங்க திருமானூர்ல இருந்து பாலத்து மூலமா போயிடலாம். ஆனா அந்த மேலராமநல்லூர்ல இருந்து அந்தாண்ட போகணும்னா நடுவில் அந்த பக்கமும் ஆறு வரும். அந்த ஆத்தை தாண்டி போயிட்டா கும்பகோணம் பக்கம். அப்படியே அந்தாண்ட பக்கம் போனா கும்பகோணம் தான். அப்ப அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கிராமத்துல இருந்து இன்னொரு பாலம் அந்த பக்கம் தஞ்சாவூர் மாவட்டத்தை இணைக்கிற மாதிரி ஒரு பாலம் போட்டோம்னா அரியலூர்ல இருந்து கும்பகோணம் போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப அரியலூர்ல இருந்து கும்பகோணம் போகணும்னா நீங்க வந்து திருவையாறு போய் போகணும், அப்படி இல்லைன்னா ஜெயங்கொண்டம் போய் போகணும். ஜெயங்கொண்டைக்கு போகும். சரிங்களா? ஆமா. அப்படி இல்லைன்னா பழுவூர் போய் போகணும். சோ இந்த பாலம் போட்டுட்டாங்கன்னா அரியலூர்ல இருந்து நேரடியாக கும்பகோணத்துக்கு பேருந்து சேவை கொண்டு வரலாம். ராமநல்லூரில் இருந்து ராமநல்லூர் வழியாக ஏலாக்குறிச்சி ராமநல்லூர் வழியாக கும்பகோணத்திற்கு செல்வதற்கு ஒரு பாலம் அமைத்து தந்தால் இந்த பகுதி மக்களுக்கு மிக நன்மையாக இருக்கும். எந்த காரியமும் ஒரு சிரமம் விடாமல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு நல்ல காரியங்களுக்கு போகிறதுக்கு குறுக்க இப்படி வந்து சுற்றி தான் அவங்க போய் ஆகணும், ரொம்ப தூரம். இது அப்படியே அந்த வழியாக போனால் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் மக்களுக்கு சிரமம்லாம் இருக்கும். இந்த கோரிக்கை ஏற்று அதுக்கான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த பகுதியில் இருக்கிற அந்த திருமானூர் பகுதியில் இருக்கிற நிறைய பேர் வந்து கும்பகோணத்துல தினசரி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. எப்படின்னா ஆத்துல நடந்து வருவாங்க. அந்த பகுதியில அந்த ஆத்துல நடந்து போய் தான் வருவாங்க. அப்புறம் அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்கும்போது வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா வெள்ளம் ஊருக்குள்ள வந்துருமா, அந்த தீவை சுத்தி மூழ்கடிச்சிருமா. ஸோ அதனால வந்து அந்த பாலம் கட்டினாங்க அப்படின்னா, திருமானூர்ல ஒரு தடுப்பணையும் கட்டினாங்கன்னா இந்த தீவு கிராமத்துக்குள்ள வெள்ளமும் வராது, அந்த மக்களும் கும்பகோணம் போய் வரத்துக்கு வசதியாகவும் இருக்கும், பேருந்து வசதியும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப வருஷ கோரிக்கை. அந்த பாலம் கட்டி கொடுக்கறதுல அரசியல்வாதிகள் மெத்தன போக்கோட இருக்காங்க. அதே போல திருமானூர் ஜல்லிக்கட்டு, இப்ப எப்படி மதுரையில வந்து ஜல்லிக்கட்டு ஃபேமஸோ அலங்காநல்லூர் மாதிரி திருமானூர் ஜல்லிக்கட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருமானூர், ஜெயங்கொண்டம், இந்த பழூர் இந்த ஏரியாலாம் ஜல்லிக்கட்டு போட்டி அதிகமா நடக்கும், வருஷம் நடக்கும். இப்ப அதுல வந்து திருமானூர் ஜல்லிக்கட்டு 6 வருஷமா நடக்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜல்லிக்கட்டுல நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க. ஒரு 6-7 பேர் செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை காரணம் காட்டி மாவட்ட நிர்வாகம் ஜல்லிக்கட்டை தடை விதிச்சாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் திருமானூர்ல ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு மாவட்ட ஆட்சியர், கலெக்டர் வந்து பர்மிஷன் கொடுக்கறது இல்லை. அந்த ஜல்லிக்கட்டு மீட்பு குழுலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ஜல்லிக்கட்டு இயக்கங்கள் அவங்களும் வந்து தொடர்ச்சியா கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாங்க, மினிஸ்டர்கிட்ட போறாங்க, எம்எல்ஏட்ட போறாங்க. ஜெயங்கொண்டத்துல எல்லாம் நடக்குது, அங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு விழா நடக்குது, தாப்பழூர்ல நடக்குது, அங்க நடக்குது. ஆனா திருமானூர்ல மட்டும் பர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுவும் அந்த பகுதி மக்கள் வேதனையோட சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல இந்த திருமானூர் கிழக்கு ஒன்றியம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வழியா போனோம் அப்படின்னு நேரா தாப்பழூர் வரைக்கும் போகும் அந்த பாதை அப்படிங்கிறது. அந்த வழியாக பேருந்து வசதிகள் மிக குறைவா இருக்கு. ஜெயங்கொண்டம் டு தஞ்சாவூர் வந்து தாப்பழூர் வழியா வந்து விக்ரமங்கலம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு, அந்த வழியா வந்து இந்த திருமானூர் வழியாக தஞ்சாவூர் வரைக்கும் வந்து ஒரு பேருந்து போக்குவரத்து வழித்தடம் அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த திருமானூர் கிழக்கு ஒன்றியத்துல நிறைய கிராமங்கள் வந்து பேருந்து வசதி இல்லாம இருக்க கிராமங்கள் பயனடையும். அந்த ஒரு பேருந்து வசதியை செஞ்சு கொடுக்கலாம். அந்த பகுதியில் வந்து பேருந்து வசதிகள் மிக குறைவு. அதே போல வந்து இப்போ அரியலூர்ல அடுத்த கட்ட பெரிய பிரச்சனை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து இந்த அரியலூர்ல இருந்து நாமக்கலுக்கு ஒரு ரயில் பாதை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நாமக்கலுக்கு அது வந்து அரியலூர் மக்களை விட பெரம்பலூர் மக்கள் தான் அதிகமா கோரிக்கை வைக்கிறாங்க. இருந்தாலும் அரியலூர் மக்களும் கேட்டுட்டு இருக்காங்க அரியலூர் டு தஞ்சாவூர் ரயில் பாதை. அதே போல அரியலூர்ல இருந்து ஜெயங்கொண்டம் வழியா ஜெயங்கொண்டம், சிதம்பரம் அப்படி வந்து ரயில் பாதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை அந்த மாவட்டத்துக்குள்ள அதிகமா இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் அரியலூர் எம்எல்ஏ முன்னெடுத்தாதான் முடியும். ஏன்னா அரியலூர் தான் வந்து அங்க ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷனை மையப்படுத்தி தான் நீங்க நாமக்கலும் கனெக்ட் பண்ணலாம், ஜெயங்கொண்டமும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள். அப்புறம் காசாங்கோட்டைன்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்க வந்து பாத்தீங்கன்னா கடலை அதிகமா விளையும். அந்த பகுதி மக்கள் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, கடலை அதிகமா விளையறதுனால அதனுடைய கொள்முதல் நிலையம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த அரியலூர்ல வந்து மக்காச்சோளம் அதிகமா விளையுது, அதற்கான கொள்முதல் நிலையங்கள் இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்கள் எல்லா ஒன்றியத்துக்கும் கள ஆய்வு செய்திருக்கீங்க. சிட்டிங் எம்எல்ஏவாக மதிமுக இருக்குது, திமுகவுடைய கூட்டணி கட்சி. இப்பொழுது அந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு யாருக்கு வெற்றி வாய்ப்பு, எந்த அளவுல சதவீத கணக்கில் நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அரியலூர் தொகுதி அதிமுக நிச்சயமாக வெற்றி பெறும், இப்பயே சொல்லிடுறேன். அரியலூர் வந்து கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், 70% வெற்றி வாய்ப்பு அதிமுக பக்கம் தான் இருக்கு. ஏன்னா கொரடா ராஜேந்திரன் அவர் வந்து ஒரு பவர்ஃபுல் லீடர் அங்க.
அந்த எதனால வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா, மதிமுகவுக்கு திமுக வந்து கூட்டணிக்கு வந்து அந்த தொகுதியை கொடுத்துட்டதுனால திமுக ஆட்களே வந்து அந்த எம்எல்ஏக்கு ஆதரவா இல்ல, திமுக ஆட்களே அங்க வேலை செய்ய விருப்பம் இல்லை அவங்களுக்கு. இந்த முறையும் எப்படியும் மதிமுகவுக்கு தான் போக போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ திமுக அங்க இருக்கிற திமுக நிர்வாகிகள் திமுக மேலேயே இப்ப அதிருப்தியில இருக்காங்க. சோ அதனால அதிமுக பக்கம் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது சுலபமா இருக்கு. ஒருவேளை திமுகவே நின்னதுன்னா திமுகவே நிக்கணும்னா அதற்கேத்த ஒரு நல்ல வேட்பாளர் வேணுமே. எந்த வேட்பாளரை போடுவாங்க? ஏன்னா இப்ப நிச்சயமா மதிமுக விட மாட்டாங்க, வைகோ விட மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வைகோ அங்க ஜெயிச்சதுனால, ஏன்னா அந்த சின்னப்பாங்கிறவர் உடையார் சமூகம் இல்லையா, அதனால வைகோ விட மாட்டார். வைகோ தொடர்ச்சியாக அரியலூரை கேட்பாரு. அதனால வந்து இந்த முறையும் சின்னப்பாக்கு கொடுத்தாங்கன்னா திமுக தோல்வி உறுதி. ஸோ அரியலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு என்னுடைய கள ஆய்வில் நான் இப்பயே அறிவிச்சிடுறேன், அது அதிமுகவுக்கான தொகுதி அப்படின்னு கள ஆய்வு செய்த திரு பிரகாஷ் அவர்கள் சொல்கிறார். தொடர்ந்து அடுத்த சட்டமன்ற தொகுதியை வரும் பகுதிகளில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.